இன்னும் பாரு, மறுபடியும் பாரு, இவர் வந்துட்டாருன்னா யாரு, ஈசா நபி வந்துட்டாருன்னா மறுபடியும் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துடும். எதுக்கு? வெறும் அரபுக்கு இல்லை, டோட்டல் வேர்ல்டுக்கு. ஏன்னா மறுபடியும் பூமியில் ஒரு ரசூல் இருக்கிறாரு. அந்த ஒரு ரசூல் காமிச்சாருன்னா டிவி உலகம் பூரா தெரியும். அப்போ ரசூலுடைய எல்லா தாவாவும் வந்து மக்களுக்கு போய் சேரும். ஆனால் அந்த ரசூல் யாருடைய பிரதிநிதியாக செயல்படுவார்? ரசூல்லா, நம்ம ரசூலுடைய பிரதிநிதியாக அந்த ரசூல் செயல்படுவார். அதாவது கலிமா வந்து தாம் பேரில் சொல்ல வைக்க மாட்டார், ஈசா ரசூல்லான்னு சொல்ல வைக்க மாட்டார், முகமது ரசூல்லான்னு தான் ஒத்துக்க வைப்பார் கலிமாவை. அப்போ அதாவது ரசூல்லாவுக்காக அவருடைய சகோதரர் வந்து வேலை செய்வார். அதனால தான் வந்து அவரை வந்து என்னை மகிமைப்படுத்துவார்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் படி இந்த இடத்துல வந்து அவர் வேலை செய்வார். இப்போ வந்து மறுபடியும் அந்த அப்ளை ஆயிரும். அப்போ நடக்கிற சுச்சுவேஷனே வேறு. அப்போ அவர் இருப்பாருனால பிரச்சனை பெருசாக கிடையாது. நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி தான் மெயின். இதுதான் இந்த இக்பாலுடைய ஒரு கவிதை கூட அவர் சொல்லியிருப்பார். மூமினுக்கு அதாவது அல்லாஹ்வுக்கு மூமின்கள் மீது நம்பிக்கை, மூமின்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை, அதாவது யூதர்களுக்கு மிஷின்களின் மீது நம்பிக்கை அப்படின்னு. அதாவது கன் மிஷின், அவங்களுடைய எக்யூப்மெண்ட், அவங்களுடைய அந்த மிசைல், இதன் மீது நம்பிக்கை. ஆனால் மூமினுடைய அசல் வெயிட் எதுன்னா ஈமான் தான். என்னன்னா இப்போ இவங்ககிட்ட ஆயுதம் இருக்கு. இன்னைக்கு எடுத்துங்க, இஸ்ரேல் வந்து வரம்பு மீறுது. யார் மேல? பலஸ்தீன் மேல, சிரியா மேல, ஏகப்பட்ட நாடு மேல வரம்பு மீறுது. இங்க வந்து இஸ்லாமிய கூட்டமைப்பு இருக்கு, 30 நாடுகள் சேர்ந்த கூட்டமைப்பு. யாருது? அரபு கண்ட்ரி. இது ஓஐசிங்கிற அமைப்பு, கூட்டமைப்பு இருக்கு. ஆனா செயல் இறங்குறதுக்கு தயங்குது. என்ன கால்குலேஷன் தெரியுமா? நம்மகிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்ல. எந்த அளவுக்கு? இஸ்ரேல் அளவுக்கு டெக்னாலஜி இல்ல. நம்மகிட்ட போர் கப்பல்கள் இல்ல, போர் விமானங்கள் இல்ல. அதனால நம்ம என்ன பண்றோம்? வெயிட் பண்றோம். இஸ்ரேல் வந்து நாம வந்து இப்போ வந்து கை வச்சிட முடியாதுங்கிறாங்க. ஆனா மூமினுடைய அசல் பலம் எக்யூப்மெண்ட் இல்ல, ஈமான்ல தான் இருக்கு. ஏன்னா இல்லைன்னா அதை சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சொல்றான், இந்த பூமியை வந்து நம்ம அலங்கரிச்சிருக்கோம், அதை மறுபடியும் நம்ம நீக்கிடுவோங்கிறான். இவங்க எல்லா மிஷினும் வச்சிருந்தாலும் அதுக்கு கரண்ட் வேணும், சுவிட்சு போறதுக்கு இவங்களுக்கு கரண்ட் வேணும். அல்லாஹ் ஒரு பூமி ஷேக் பண்ணி விட்டான்னு வச்சுங்க, அவங்களுடைய பவர் பிளான்ட் அடங்கிருச்சுன்னு வைங்க, எந்த பட்டனும் வேலை செய்யலைன்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஏர்போர்ட் இல்லைன்னா இவங்களால ஃபிளைட் லேண்டிங் பண்ண முடியாது. அதே வந்து ஒன் சைடு ஆபரேஷனுக்கு இவன் வரமாட்டான். யாரு? அதாவது போய் அந்த இடத்துல உயிரே கொடுக்க வேண்டிய ஒன் சைடு ஆபரேஷனுக்கு யார் வரமாட்டான்? யூதன்லாம் வரமாட்டான். அவன் இங்க கூட ஒளிஞ்சுக்கிறது மரத்தை போட்டு வச்சிருக்கிறான். அப்ப இதெல்லாம் கால்குலேட் பண்ணும். அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா, அவன் கையில பயங்கரமான ஆயுதங்கள் இருந்தாலும் அந்த ஆயுதங்களை எல்லாம் புடுங்கி விட்டு ஈக்குவல் பண்ணி விட்டுருவான். ஒத்தைக்கு ஒத்த சண்டை தான் நடக்கும். ஈசா நபி வரும்போதும் சரி, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும்போதும் சரி, 1-to-1 சண்டை தான் நடக்கும். தரைவழி தாக்குதல் தான் நடக்குமே தவிர வான்வெளி தாக்குதல் நடக்காது. அல்லாஹ் பலத்தை கொடுத்துருவான். வான்வெளி தாக்குதல் அதுக்கு முன்னாடியே நடந்து முஸ்லிம்கள்ல யாரெல்லாம் வந்து பாவம் செஞ்சாங்களோ அவங்களாம் அழிக்கப்பட்டு வெறும் மூமின்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் மாத்தி, மூமின்கள் கையில வெறும் கத்தி இருக்கும், அவங்க கையில இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் புடுங்கி கத்தி கொடுத்துடுவோம். இப்போ கத்திங்கும் போது